ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு பச்சைப்பயிர் வச்சு ஒரு பாயசம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். டக்குன்னு ஒரு 3 நிமிஷம் போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. பாருங்கள், அதுக்கு நான் ஒரு 200 கிராம் பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி, தேங்காய், 1/4 லிட்டர் பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பச்சைப்பயிரை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். கருகக்கூடாது, கருகுனா பாயசத்தோட டேஸ்ட்டே மாறிடும். கருகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். எப்போவும் பால் பாயசம், பாசிப்பருப்பு பாயசம் அப்படியே வச்சு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் இப்போ பச்சைப்பயிர் பாயசம் வச்சேன். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க, ஈவினிங் டைம் இது வச்சேன்னா நல்லா சூடாக, உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட பச்சைப்பயிறு. இப்போ பச்சைப்பயிரை நல்லா நான் வறுத்துட்டு நான் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். குக்கரில் மாற்றிட்டு தேவையான ஒரு செம்பு தண்ணி நான் வச்சுருக்கேன் அது வேகறதுக்கு. நல்லா பச்சைப்பயிறு இப்போ வந்துருச்சு. இப்போ அந்த மேட்சர் வச்சு நல்லா மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ நல்லா மேட்ச் பண்ணி எடுத்தாச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த நாட்டு சர்க்கரையை போட்டுக்கிறேன். இது வந்து கல் மண்ணெல்லாம் இல்லை, சுத்தமான சர்க்கரையாக இருக்கனால நான் அப்படியே போடுறேன். உங்களுக்கு இனிப்பு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு 350 கிராம் வரும். கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் குடிக்கும் போது நல்லாயிருக்கும். அதனால் நான் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்கப்பா. இப்போ வந்து இந்த பச்சைப்பயிரில் இப்போ நான் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பாலை வந்து இதில் ஊற்றியாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரையில், அதுவும் இப்போ போட்டுட்டு எல்லாம் சேர்த்து ஒட்டுக்க ஒரு கலக்கி விட்றலாம். இது ஒரு 2 கொதி வரணும். வந்துச்சுனாவே போதும், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாயசம். அதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அந்த தேங்காய், முந்திரி, திராட்சை எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா முருகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதை அப்படியே வந்து அந்த பாயசத்தில் நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கொதியும் வந்துருச்சு, நம்மளுக்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இறக்கிக்கலாம். இப்போது சுவையான பாயசம் டக்குன்னு 3 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு சமையலில் இந்த பாயச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.